தனியா கிடந்து எல்லா வேலையும் செய்யணும். வீடு கிளீன் பண்ணணும், சமைக்க வேணும். லேசுவனுடைய சீசர்களும் இந்த வீட்டுக்கு வர போயினம். எத்தனை பேர் வரையணும் தெரியல. ஐயோ, இந்த சமையல் எப்போ முடிக்க போறன்னு தெரியல. இந்த மரியாள் லாசரும் எங்க போனாங்கன்னு தெரியல. மரியாள் லாசரு எங்க போனீங்கள்? மரியாள் மரியாள். என்னக்கா கூப்பிட்டு கொண்டே இருக்கிறீங்க? என்ன? அவ ஏதாவது ஒரு வேலை சொல்லி கொண்டே இருப்பான். அத நான் ஓடிப்போ ஒழிச்சேன். லாசரு எங்க போனே நீ? உன்ன நான் எத்தனை இடத்துல தேடுறது? எங்க போய் ஒழிச்சே நீ? உன்னையில கடைக்கு போயிட்டு வா, சாமான வாங்கி கொண்டு வான்னு சொன்னேன் நான். இந்த லிஸ்ட கொண்டு போய் சாமான்களை வாங்கி கொண்டு வா போ. இவ்வளவும் வாங்கணுமா? சரி, நான் வாங்கி கொண்டு வரேன். நான் தான் இந்த வீட்டை கடைக்கு போகணும், வேலை செய்யணும். சரி சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். மரியாள் இங்க வா, கெரியா போய் வீட்டை கிளீன் பண்ணு. சரி சரி, நான் செய்யறேன். அக்கா அக்கா எங்க போறீங்க? வேலைக்கு போறேன். இப்பதானே உழைக்கலாம். உழைச்சு காசு இருந்தா தானே சொந்தம் பந்தம் எல்லாம் தேடி வரும். இப்பதானே சுகம் இருக்கு. சுகம் இருக்கேதான் நான் எல்லாம் தேடி வைக்கலாம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்காம், சோம்பேறியே ஒரு முன்னிடத்தில் போய் கற்றுக்கொள், அது எவ்வளவு சுறுசுறுப்பாம். அதாம் கோடை காலத்திலே சம்பாதித்து அறுப்பு காலத்துல தனக்கு தானியத்தை சேர்க்குதாம். அது மாதிரி தான் நானும் இரவு பகலாய் வேலை செய்து உழைக்கணும். பென்ஷன் எடுத்துட்டு காலை நீட்டி இருந்து சாப்பிடலாம். சும்மா அங்க இங்கெல்லாம் திரியக்கூடாது. நல்லா சம்பாதிக்கணும். 4 காசு இருந்தா தான் நான் எல்லாரும் என்னிடத்துல வருவினாம். அக்கா, உங்க வீட்டுக்காரரு வேலைக்கு போய் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்க மாட்டாரா? அவரோ எனக்கு தாரதோ தனக்கும் தன் குடும்பத்துக்கு மேல உழைக்கிறார். அப்படி அக்கா? பிள்ளை, நீ சும்மா அலட்டி என்ற நேரத்தை வீணாக்காத. ஒட்டு மணத்தியால சம்பளம் வீணா போச்சு. சரி, நான் போயிட்டு வரேன். நேற்று நாடகம் முடிந்ததிலிருந்து நிம்மதியே இல்லை. அவனை கொலை செய்ய மற்றவன் வந்துட்டான். இவனை கொலை செய்வானோ இல்லையோ தெரியாது. பயமாயிருக்கிறது. பிள்ளை வனசா, என்ன ஒரு மாதிரி இருக்கிற? என்ன நாடகம் பாக்குற போல இருக்கு. ஓமக்கா, வாங்கோ, வந்து இருங்கோ, சேர்ந்து பாப்போம் 2 பேரும். நேற்றக்கா அவனை கொலை செய்ய வந்துட்டாங்கள். எனக்கு பயமா இருக்கு. அவன் செத்துடுவானோ என்று எனக்கு பயமா இருக்கு. அவன் செத்துடுவானா அக்கா? இங்க இத பாருங்க, இது இந்த புருஷன் பிள்ளைகள் இதோட வர்ற பாட்டுக்கு இது அவன் சாகிறான் இவன் சாகிறான் இந்த சீரியலை பார்த்துட்டு லூஸ் அலட்டி கொண்டு தெரியுது, அலட்டி கொண்டு இருக்குது. அக்கா, அவன் சாவானோ இல்ல தப்பி ஓடுவானா? என்ன நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க அக்கா. வனசா, ஏன் நீ உண்ட குடும்பத்தை பாராம அவன் சாவானோ இவன் சாவானோன்னு இந்த சீரியலை பார்த்து ஏன் குழம்பிக் கொண்டு இருக்கிற லூசு லூசு மாதிரி? இங்க பாருங்க, இது தண்ட குடும்பத்துக்காக அழாம அவன் சாகிறான் இவன் சாகிறான் அலட்டி கொண்டு இருக்குது. இப்படி தனித்தின பேர் கிளம்பி இருக்க யாருக்கு தெரியும்? சரி சரி, நீ இருந்து இந்த நாடகத்தை பார்த்து கொண்டு இரு. நான் போறேன் வீட்டை. இவ்வளவு நகையெல்லாம் கொண்டு போய் நான் லொக்கருக்குள்ள கொண்டு வைக்கணும். புது புது டிசைன்கள் எல்லாம் வேணும். ஒருத்தர்கிட்ட இல்லாத மாதிரி நான் வாங்க வேணும். போற எல்லாரும் என்ன திரும்பி பார்க்கலாம். எனக்கு பெருமையா இருக்குது. அக்கா, இவ்வளவு நகையும் எங்கக்கா வாங்குனீங்க? கடையில தான் வேண்டது நகையல். எங்க வேண்டது? கடையில தானே வேண்டணும். எங்கட சொந்தத்துல நந்தினி உன்னட்ட தான் கூடிய நகை பவுன் எல்லாம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லணும். எந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கணும். பிறகு எந்த பிள்ளைகள் தண்ட பிள்ளைகளுக்கு அந்த நகையை கொடுக்கணும். அப்படியே தலைமுறை தலைமுறையாக சேர்க்கணும். பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கண்டு கண்ணுபட போது பிள்ளை. அக்கா, ஒரு பவுன் இன்ன விலைக்கா? எவ்வளவு வடிவா இருக்கு. ஒரு பவுன் 1000 மீரோ புள்ள. அக்கா, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறான். இது ஏழைக்கு கொடுக்கலாம்லக்கா? உனக்கு ஒரு வேலை இல்ல, நீ கொடு, நான் கொடுக்க மாட்டேன். நான் போறேன் போ.
ரஞ்சினி. ஓ மாமி, வாங்கோ இருங்கோ. எப்படி சுகமா இருக்கிறீங்களோ மாமி? ஓ, நான் சோமா இருக்கிறேன் பிள்ளை. ஓ, இவரை கூப்பிடுறேன் மாமி. இங்க அப்பா, இங்கோ நிக்கிறீங்களோ? இங்க போனாரோ தெரியல. இங்க பாருங்கோ, இந்த சப்பாத்தையும் கலாட்டி போட்டுட்டு சொக்ஸையும் கலாட்டி போட்டுட்டு இங்க போனாரோ தெரியாது. நான் வீடு வாசல வடிவா வச்சிருக்கத்தான் மாமி விரும்புவேன். இவர் பாருங்க என்ன செய்திருக்கிறாரு. நான் கடனப்பட்டு நல்ல ஒரு வீடு வாங்க போறேன் மாமி. வாங்கினா நல்ல சோஃபாஸ் போடலாம், நல்ல டிவி வைக்கலாம், எல்லாமே வாங்கி போட்டு மற்றவன் வீட்டை பார்க்கல வென்ற வீடு நல்லா இருக்கணும் மாமி. அதைத்தான் நான் விரும்புறேன். நான் உழைக்கிறேன் மாமி. எனக்குன்னா நான் நல்லா செலவழிப்பேன். நீ வீடு வாங்க போறிய இப்ப? ஓ மாமி, நான் வீடு வாங்கத்தான் மாமி போறேன். நான் நல்லா மெலிந்து நல்ல நடிகை மாதிரி இருக்கணும் மாமி. சிம்ரனை தெரியுமே, சிம்ரன் நடிகை மாமி. அவ மாதிரி நல்ல சினிமா வரணும், இன்னும் மெலிக்கணும் மாமி. நான் இன்னும் டயட் பண்ணணும் மாமி. நான் யூடியூப் போறேன் மாமி. போய் என்னை அழகுபடுத்தணும். மாஸ்க் பூசணும், மஸ்காரா பூசணும், ஐலனா பூசணும், அது இதெல்லாம் எல்லாரும் பூசினம் தானே மாமி. நானும் எல்லாம் செய்ய போறேன் மாமி. நான் இந்த நகை முட்ட போறேன் மாமி. வடிவா நகத்துக்கெல்லாம் பொலிசிங் பண்ணி காலுக்கு கையுக்கு எல்லாம் முட்டி தலையெல்லாம் சுருட்டி என்ன சுருட்ட போறேன் மாமி தலை. நான் நான் வடிவா திரியத்தானே மாமி விரும்புறேன். நான் ஒரு சாரி கட்டினா மாமி, அந்த சாரி திருப்பி கட்ட மாட்டேன் மாமி. அதெல்லாம் தலைமாரிகளுக்குள்ள இருந்து இருக்கு மாமி. இந்த பிரான்சில நான் காட்டணும் மாமி எல்லாருக்குமே. நான் பாருங்க அழகுபடுத்தி காட்டணும். எல்லாரையும் விட நான் நல்ல வடிவா இருக்கணும் தான் மாமி நான் விரும்புறேன். எல்லாம் அழகுபடுத்தி போட்டு உங்களோட மருமகள் எப்படி அழகா இருப்பாளன்னு நீங்க பாருங்க மாமி. பிள்ளை கிட்டத்தட்ட அதுக்கெல்லாம் மாதம் எவ்வளவு செலவழிப்பாய் மாமி? நான் மறந்து போனேன் மாமி. நான் மைக்கேல் கோஸ் பேக் மேலே மாமி வாங்கி வச்சிருக்கிறேன். எல்லாரும் வாங்கி வச்சிருக்கேன், நான் வாங்க கூடாதா? நானும் வாங்கினான் மாமி. அது என்ன விலை என்று தெரியுமே, 200 யூரோ. அப்ப எடுக்கிற சம்பளம் உனக்கே போயிருமே. அப்ப ஊர்ல இருக்கிற அப்பா அம்மாவுக்கு சகோதரங்களுக்கு நீ காசு அனுப்புற இல்லையே? நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறது எனக்கு, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு அவைக்கே மாமி கொடுக்கறது. நான் ஸ்ரீலங்காவுக்கு போனா உதவி செய்வேன் தானே மாமி? நல்லா உதவி செய்வ. என்ன செய்வ அவைகளுக்கு போய்? நான் அங்க போனா மாமி அவியலுக்கு நல்ல சாப்பாட்டு கடையை கூட்டிக் கொண்டே சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் மாமி. வேற என்ன செய்ய சொல்றீங்க? அவியலுக்கு அது காணும் தானே மாமி. நல்லா கொடுப்ப, நான் போறேன். இவ்வளவு கதையும் கேட்டுட்டு எரிஞ்சு கொண்டு போகுது பாருங்க, எரிச்சல் பிடிச்சது. செல்போன் உலகத்தையே கலக்குது, அதில் பல்லு போன கிழவி கூட சிரிக்குது. செல்போன் உலகத்தையே கலக்குது, அதில் பல்லு போன கிழவி கூட சிரிக்குது. உள்ள போனா உலகமே தெரியுது, உள்ள போனா உலகமே தெரியுது. ஆனா மெல்ல மெல்ல மனுஷனையே அழிக்குது, மெல்ல மெல்ல. இந்த டெலிபோனை கண்டுபிடிச்சது யாரப்பா? இத்தனை டெலிபோனை என் கையில தூக்கிறதுக்கு பாரமா இருக்குது. ஒரே டெலிபோன்ல 5 சிம்மு போடுற மாதிரி கண்டுபிடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். கஷ்டப்படவே தேவையில்லை. அடி புள்ள புள்ள நில்லடி, கண்ணனால உன்ன காணையில எங்கடி போன்? நீ வெண்ணடி கைன்னு முட்டை டெலிபோன் களவெடுத்தோண்டு வாரியோ? அக்கா, இது உங்களுக்கு தெரியாது, இது எல்லாம் என்னுடையது. ஒன்னு ஸ்ரீலங்காக்கு இந்தியாவுக்கு அடிக்கிறதுக்கு அதுல விப்ரு வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கு. இன்னொன்னு டெலிபோன்ல எங்க பெர்சனல் நான் பேசுறதுக்கு. இன்னொரு இந்த டெலிபோன்ல காஃப் அடிப்பாங்க. ஏன்னா அவங்க தானே அலகாசி எல்லாம் கொடுக்கறாங்க, உடனே குப்பை பண்ணிடுவாங்க. 4வது டெலிபோன் ஊரெல்லாம் பேசுறதுக்குக்கா இந்த டெலிபோன் இருக்குது. டெலிபோனுக்கா புள்ளை குட்டைகளுக்கு அடிக்கிறதுக்கு, புள்ளைங்க அடிச்ச உடனே எடுக்கணும்ல, அதுக்குதான் மொத்தமா 5 டெலிபோன் வச்சுக்கிறேன். எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ ஒரு போன் எடுத்து பேசுவோம். மித்த போன் எல்லாம் ஆஃப்ல இருக்குங்கா. ஏன்னா எல்லாம் ஒரே டைம்ல பேசுனா அது பேச முடியாது. ஒரு டெலிபோன்ல ஒரு கால் மட்டும் தான் பேச முடியும். எல்லாம் ஆஃப்ல இருக்கும். ஒரு போன் மட்டும் நான் பேசுறதுக்கு வச்சுக்கிறேங்க. அக்கா, கண்ண நியூஸ் இருக்குதுக்கா, எல்லாம் பேசி ஊரெல்லாம் குறை பேசலாம். கண்ண நியூஸ் இருக்குதுக்கா, நீங்க இருக்கிறதுனால நான் பேச முடியாம இருக்குது.
இப்படி இருக்கவே மாட்டேன். கையில டெலிபோன், வாயில காசு. இங்க பாருங்க, இத போல லூசா இந்த உலகத்துல நான் காணையில. הבאנו שלום עליכם, הבאנו שלום עליכם, הבאנו שלום עליכם, הבאנו שלום, שלום, שלום עליכם, הבאנו שלום עליכם, הבאנו שלום עליכם, הבאנו שלום עליכם, הבאנו שלום, שלום, שלום עליכם, הבאנו שלום עליכם, הבאנו שלום עליכם, הבאנו שלום עליכם, הבאנו שלום, שלום, שלום עליכם. Nous vous annonçons la paix, nous vous annonçons la paix, nous vous annonçons la paix, la paix en Jésus. அந்த இயேசுவாரர். வாங்கோ வாங்கோ இயேசுவே, வாங்கோ வாங்கோ, உட்காருங்கோ. எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏதாவது குடிக்கிறீங்களா? சரி சரி, நான் விட்டு வந்த வேலையை போய் நான் செய்யறேன். மரியாள் வா, வந்து என்னோட சேர்ந்து உதவியை செய் வா. இனி போட்டா, இனி இயேசு சொல்றது எல்லாம் வா, இனி கேட்டு கொண்டிருப்பா. வந்து எனக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டா. நான் தான் தனியே இருந்த முழு வேலையும் செய்யணும். இயேசுவோட கதைக்கவும் அவ சொல்றதை கேட்கவும் போட்டா. நான் தான் இந்த வீட்டில் எல்லாரையும் கவனிக்க வேணும். இயேசு போகட்டும், இன்றைக்கு வாக்கு இருக்குது. இவ்வளவு களைப்பா கிடக்கும் மனுஷருக்கு, ஒரு உதவியும் செய்யறாவில்ல. ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். மார்த்தா, மார்த்தா, அநேக காரியங்களை குறிச்சு நீ ரொம்ப கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்க. ஆனா உண்மையிலேயே தேவையானது ஒன்றே. என் வார்த்தைகளை கவனிக்கிறதே எனக்கு சேவை செய்யறதுக்கான சிறந்த வழின்னு சொல்வேன். உன் சகோதரி மரியாதை தெரிஞ்சுக்கிட்டா, அவளை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கு அவ தெரிஞ்சுக்கிட்டா. பங்கா? எடுக்கப்படாத பங்கா? அது என்னது? உன்னோட உணவு, நீ செய்யற சேவை, அதெல்லாம் அருமையானது. அதெல்லாமே மறைஞ்சு போயிடும். உலகத்தின் மற்ற காரியங்கள் மாதிரி என்னோட வார்த்தைகள் ஒருபோதும் அழிஞ்சு போகாது. மரியாள், என்ன மன்னிச்சு கொள்ளு. என்ன நீ மன்னிக்கிறியா? சரி சரி விடு. இயேசு வந்திருக்கிறார், சந்தோஷமா இருப்போம். இயேசு வந்த வீட்டில் எப்போதும் சந்தோஷம். Sunny, sunny, sun. 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 நீங்கள் பார்த்த நாடகம் போல ஒவ்வொரு பெண்களும் தங்கள் தங்கள் விருப்பத்துடன் தங்கள் நலம் கருதி வாழும் நாட்களில் இந்த பெண்கள் ஒவ்வொருவரும் தங்கள் நேரங்களை கொடுத்து வெயிலென்றோ குளிரென்றோ மழை ஒன்றோ பாராமல் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, தேசங்களுக்காக, தேவை உள்ளவர்களுக்காக, வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள். அதே போல நீங்களும் எங்களுடன் இணைந்து மரியாளை போல உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். இதோ இயேசு சீக்கிரமாய் வருகிறார். சீக்கிரமாடும் மாறனாதா, சீக்கிரமாடும் மாறனாதா, சீக்கிரமாடும் மாறனாதா, சீக்கிரமாடும்.